அயர்லாந்து கூட இங்கிலாந்து கூட மண்ணக்கவுனால இப்ப ஜிம்பாப்வே கூட நீங்க விளையாடுற சீரீஸ கூட சீரியஸா பார்க்க வச்சுட்டீங்களேயா. இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட நிலைமை வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படி. நாளைக்கு இந்தியா vs ஜிம்பாப்வே T20 சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே ஹராரேல வந்து நடக்க போகுது. எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி இந்தியா இந்த சீரீஸை வெற்றியோட தொடங்கணும் அப்படின்ற விஷயம் தான் எல்லார் மனசுலயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த T20 சீரீஸ் அயர்லாந்து கூட மண்ணை கவிட்டோம், இங்கிலாந்து கூடயும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம வந்து மண்ணை கவிட்டோம். அதனால இப்ப ஜிம்பாப்வே கூட விளையாடுற இந்த T20 சீரீஸ் ஜிம்பாப்வேக்கு முக்கியமோ இல்லையோ, இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியங்க. இப்ப இந்த T20 மேட்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இந்த ஹராரே பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீமும் நிறைய தடவை ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நாளைக்கு மேட்ச்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு 180 ரன்னுக்கு மேலே 200 ரன் அடிக்க ட்ரை பண்ணிடணும். இன்னொரு பக்கம் வந்து ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள 170 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்சை நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம இந்தியன் டீம் பண்ணுவாங்களா அப்படின்றதாங்க வந்து தெரியல. ஏன்னா பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்து பார்த்துருப்பீங்க, தோத்து டயர்டாகி கோச்சுக்கே ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாங்க, இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸில் வந்து VVS லக்ஷ்மன் தான் வந்து ஹெட் கோச்சாக வந்திருக்க போகிறாரு. அதனால அவரோட கோச்சுக்கு அண்டர்லையாவது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த சீரீஸை வின் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படிப்பா இருக்கும் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. இல்லை வழக்கம் போல் நம்மளோட சுட்டி குழந்தை வைபவ் சூரியவன்சி அபிஷேக் சர்மா கூட ஓப்பனிங்கில் வந்து களமிறங்குவார். அதுக்கப்புறம் ஒன் டவுனாக இசான் கிசான் வந்து களமிறங்குவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் களமிறங்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பேட்ஸ்மேன்ஸில் திலக் வர்மா, சிவம் துபே, ரிங்கு சிங் சொல்லிட்டு இந்த அதிரடி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹர்ஷ் துபே, பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் தக்கூர், இல்லைன்னா வந்து அசோக் சர்மா, இவங்கெல்லாம் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது நம்ம டீமெல்லாம் பேலன்ஸாக நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் நம்ம இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதான் வந்து தெரியல. இந்த T20 சீரீஸ் ரொம்ப முக்கியம். இந்த T20 சீரீஸை எப்படியாவது வின் பண்ணி நம்ம இந்தியாவோட தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்கு. பார்க்கலாம் நம்ம இந்தியன் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.